ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சா, இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த மசங்குறப்போ வந்து குருவிகள் எல்லாம் கத்தும். கூட்டுக்கு போகிற குருவிகள் எல்லாம் கத்தும். மயில் சத்தம் போடும். அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே டார்க் ஆகிடும். ஆஃபீஸ் ரூம் கிட்ட மட்டும்தான் லைட் போட்டிருப்போம். சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு அங்கேயே அடுப்பு வச்சு டிஃபன் பண்ணி சாப்பிடுவேன். கோதுமை உப்புமா கிண்டுவேன், இல்லை கோதுமை தோசை ஊற்றுவேன். இண்டக்ஷன், கேஸு, விறகடுப்பு எல்லாம் வச்சுருக்கேன். சமையலுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே வச்சுருப்பேன். பட் இப்போ இல்லை, எல்லாமே வச்சுருப்பேன். வச்சுட்டு இங்கேயே சமைச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பயே இப்போ இங்கே தண்ணி விட்டுட்டுருக்கோமா, இங்கே கொஞ்சம் கீரை கிடைக்குதா, உடனே அந்த கீரையை பறித்து சமைச்சு சாப்பிட்றலாம். அது மாதிரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நைட்டில் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா, வேலை பார்த்துட்டு இருக்கிறப்பயே கொஞ்சம் நிறைய விறகு, காஞ்ச செத்த குப்பையெல்லாம் சேர்த்துருவேன். சேர்த்துட்டு சாயங்காலம் ஆனோடனே அதை பற்ற வச்சு விட்ருவேன். நெருப்பு நல்லா 8 மணி 9 மணி வரைக்கும் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். நம்ம எங்கே இருந்தாலும் அந்த நெருப்பு என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நெருப்பு அப்படிங்கும்போது அக்னி தேவனானவன் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். அதனால என்ன செய்வேன்னா, எங்கே நம்ம நிற்கிறோமோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு நெருப்பு செத்தையை போட்டு கொளுத்தி விட்ருவேன் எங்கே வந்தாலுமே. ஆனால் பட் இப்போல்லாம் வந்து இவ்வளோ காடு ஜாஸ்தி ஆனதுனால எந்த பக்கத்துலேருந்து என்ன உடையாருன்னு தெரியல. அப்படிங்கிறதுனால நேராக நம்ம அங்கே ஆஃபீஸ்ட்ட போகிறோம், சாப்பாடை போகிறோம், போட்டுட்டு டக்குன்னு கிளம்பி போயிடும். 2 பேர் 3 பேராக வந்தோம்னா இருப்போம், ரொம்ப நேரம் இருந்து வேலை பார்க்கலாம். நம்ம அது மாதிரி வந்து இப்போ கிட்டன்ஸில் வேலை நடக்க போது நம்ம இன்னும் கூட ஒன்று பண்ணலாம். வேலைக்கு வர்றவங்கள கூட நம்ம கொஞ்சம் துணைக்கி வச்சுக்கிட்டு கூட அந்த வீடியோஸ் எடுக்கலான் இருக்கேன். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கேன். தம்பி திட்டுவார், ஏன் இவ்வளோ பெரிய வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். இப்போ அடுத்த வீடியோவில் வாழைப்பூ எப்படி நறுக்கிறது, வாழைப்பூ எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வாழைப்பூ வந்து முருங்கைக்கீரை போட்டு துவட்டுற வீடியோ இப்போ ஈவினிங் போய் ரெடி பண்ணி ஒரு 8 மணி போல் அந்த வீடியோ எடுத்துருவேன். அதை போடுறேன். அதில் உங்களுக்கு வாழைப்பூவின் மருத்துவ குணங்கள் பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.